குழந்தை ஏன் கோயில்ல போடுற? யாருக்கு குழந்தை? ஏன் குழந்தை தாங்க. டூ படிக்காத குழந்தைய திருடிட்டு வந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயே போட்டு போலான்னு பாக்குறியா? நல்லா இல்லீங்க, குழந்தைய கோயில்ல போட்டு குடும்பத்தோட வேண்டுதலுக்கு வந்தோம். குழந்தைங்க நீங்க தான் குடும்பமா? குழந்தைக்கு அம்மா எங்க? அம்மா இருக்கா, அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை, அதனால என்னை குழந்தைய விட்டுட்டு அவ மட்டும் கோயில சுத்திட்டு இருக்கா. அந்த குழந்தையோட அம்மா வரட்டும், என்னங்கிற விவரத்தை விசாரிச்சுட்டு தான் போவோம். ஆமா, அவ ஒரு சாமி பைத்தியம் சார், அவள சீக்கிரம் வரமாட்டா. நீங்க போங்க. எவ்வளவு நேரமானாலும் ஆகட்டும், நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டோம். சொன்ன கேளுங்க சார், அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார். பேசாத, உள்ள தள்ளிடுவோம். கோயிலுக்குள்ளயா? ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க? போக மாட்டோம். இருங்க, தேடிட்டு வர்றேன். அம்மா, யார் அம்மா? அம்மா, அம்மம்மா எங்கே தேடுவேன், அம்மாவை எங்கே தேடுவேன்? இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா? கிராப் வெட்டிருக்காங்களே, மறவல்ல. 90 வயசு கிழம், இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது, பாட்டி மாதிரி இருக்கு. ஐயோ, இது சரிப்படாது. இது சரியா இருக்கு, கேட்டு பாப்போமா? இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு, சொன்னா நம்ப மாட்டாங்களே. இந்த பொண்ணுதான் சரி, துணிஞ்சு கேட்டுருவோமா? மாறி துணி, துணிந்த பின்மா நம்மே துயரம் கொள்ளாதே. அம்மா, தப்பா நினைக்காதீங்க, உங்ககிட்ட ஒரு உதவி. ஐயோ, என்கிட்ட சில்லறை இல்லையே. நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல. சாரி. யார் நீங்க? என்ன வேணும்? நான் ஒரு அநாத குழந்தைய கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன். கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. குழந்தை எங்க இருக்கு? அதோ. பாத்தீங்களா, போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. சார், போனவ இன்னும் காணோமே. நாம நினைச்ச மாதிரி திருட்டு பயலா இருப்பானோ? சார், அம்மா சார், குழந்தைக்கு அம்மா சார், நான் அப்பா சார், இது குழந்தை சார். எங்க குழந்தை சார்? சார் ஜாக்கிரதை, குழந்தை மீசி தின்றும். பாத்தீங்களா சார், குழந்தை எப்படி தவுதுன்னு? பாசம், தாய் பாசம் பொங்கி வழியுது. இது அம்மா சார், இது குழந்தை சார், நான் அப்பா சார். சந்தேகம் தீர்ச்சா சார்? இல்லையே, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே. சார், நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார். இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. தினம் காலேஜுக்கு ரிக்ஷாவில ஏத்திட்டு போவேன் சார். அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? ஏன் ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா சார்? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. கருப்பு போலீஸ், நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க. நாங்க முறைப்படி அம்மி மிதிச்சு, அருந்ததி மிதிச்சு, அக்கினி மிதிச்சு, ஐயரை மிதிச்சு. நிறுத்தியா? எதே மிதிச்சுக்கிட்டு இந்த பாரு, பொண்டாட்டியை கூட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போய் சேரணும். போயா, வா 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 வா, சீக்கிரம் போயிடலாம் வா. சார், எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க போல தோணுது. கரெக்ட். போலாம் வா, போலாம் வா. நாங்க வர்றோங்க. நாங்களும் வர்றோம். முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம். என்னங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க வீட்டுக்கு தாங்க போறோம். போடா வா. என்னங்க இன்னைக்கு வேற கேஸே கிடைக்கலையா? என் வீடு ரொம்ப தூரங்க. அவ்வளவு தூரம் நடந்தே போறீங்களா? இதுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வசந்த மாளிகை. இந்த குடிசைதானா? என்னது குடிசையா? இதையே பணக்கார மொட்டை மாடியில போட்டா அதுக்கு பேரு காட்டேஜ், ஏழை தரையில போட்டா குடிசை ஸ்லம் ஏரியா. அடடே, ரொம்ப பாயிண்டா தான் பேசுற. பாயிண்ட பேசுறதே நாங்க தான் சார். சரி சரி, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க. இறங்குடி. யோ, இந்த ஏரியாவில தான் எங்களுக்கு டியூட்டி. அடிக்கடி வருவோம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, தொலைச்சிருவோம். தொலைச்சு அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். நீங்க போங்க சார். போடு.